ஒருத்தன் ஒரு விஷயத்துல தான் பெஸ்ட்டாக இருக்க முடியும், மீதி எல்லாத்துலேயும் ஒர்ஸ்ட்டாக தான் இருக்க முடியும் அப்படின்ட்டு தப்பாக நெகட்டிவாக என்கரேஜ் பண்ணுறதுக்கு நம்ம ஊரில் நிறைய ஆள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டில் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னா தனுஷ் அவர்களை சொல்லலாம். ஏன்னா அவர் நடித்தார், பாடினார், பாட்டு எழுதினார், எல்லாம் சக்ஸஸ். அதுக்கப்புறம் படம் எடுத்தார், அதுவும் சக்ஸஸ். இப்போ அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு பவர் பாண்டி அப்படிங்கிற படம். அந்த படத்தில் அவர் எப்படி செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். பவர் பாண்டி இந்த படத்துடைய ஸ்டோரி என்ன அப்படின்னா, 50 வயது கடந்த ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் அவர்களுடைய தனிமையும் அவர்களுடைய உணர்வுகளும், அது மட்டும் இல்லாமல் தனக்கான வாழ்க்கையை வாழ்ந்தே ஆகணும் அப்படிங்கிற அவருடைய உந்துதலும் தான் இந்த படத்துடைய கதை. இந்த கேரக்டரில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே வச்சா கூட இல்லை, ராஜ்கிரண் தான் பெட்டராக இருப்பார், அவர் மட்டும் தான் பவர் பாண்டியா என் கண்ணுக்கு தெரிவார் அப்படின்ட்டு படம் பார்த்த எல்லாருக்கும் கண்டிப்பாக ஃபீல் ஆயிருக்கும். எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆச்சு. எல்லா விஷயத்தையுமே ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாரு. குழந்தைங்க கூட விளையாடும் போது குழந்தையா மாதிரி அப்படி மெல்ட் ஆகிருப்பாரு. அங்கே ஒரு சீரியஸான போர்ஷன் வரும்போது அங்கே ஒரு ஃபைட் பண்ணுவார். ஃபைட் பண்ணும்போது இன்னும் 15 வருஷத்துக்கு அப்புறம் இவர் 10 பேர் அடிச்சா கூட நம்ம ஏற்றுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ற அளவுக்கு இருக்கும். அண்ட் ஒரு சில இடங்களில் பார்க்கும்போது குட்டி குட்டி ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் ராஜ்கிரண் அவர்கள். எமோஷன்லாம் சொல்லவே தேவையில்லை. ஃபைனலாக வந்து ஃபேஸ்புக் அவர் கையில் வரும்போது அதில் சில சாட்ஸ்லாம் பண்ணுவார். கடைசி 25-30 நிமிஷம்லாம் வந்து நிச்சயமாக சாலிடாக ராஜ்கிரண் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக இந்த படத்தில் வந்து பிரசன்னாவை எங்கேருந்து தேடி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல இந்த ரோலுக்கு. நிச்சயமாக ஒரு கடுகடுப்பான ஒரு பையனா அதே ரோலில் அப்படியே பக்காவாக பொருந்திருக்காரு. ஒரு சீரியஸாக ஒரு விஷயத்தை ஸ்டேஜ் ஃபங்க்ஷனில் கூட சொன்னார், நானே எங்கள் அப்பா கிட்ட சரியாக பேசுறதில்லை அப்படின்ட்டு. பட் அவருடைய ரியல் கேரக்டர் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் சொல்லத்தகும் வகையில் பக்காவாக இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தா நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாம் கெஸ்ட் ரோல் தான். மெயின் ரோல் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த படத்தில் யார் பண்ணியிருக்கா, தனுஷ் அவர்கள் வந்திருக்காரு. அவர் எந்த ரோல் நடிச்சாலுமே வந்து தனியாக துண்டா தெரிவார். சட்டில்டான பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். இந்த படத்துலையும் நிறைய இடங்கள் அப்படியே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சில இடத்துல ஃபீல் பண்ணி அழுற மாதிரி சீன்லாம் சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது ராஜ்கிரண் இப்படி இருக்காரு, அவர் சின்ன வயசுல இப்படி ஒல்லிய தனுஷ் மாதிரி இருப்பாரா அப்படிங்கிற அந்த இடம் யோசிக்க வச்சா கூட அப்படியே படம் போகிற போக்கில் பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியாகவே நம்ம மைண்டில் இருக்காது. அதுக்கு அடுத்தபடியாக தாண்டி போயிட்டே இருந்திருப்போம். அப்புறம் மதுரை பொண்ணு மெடோனா செபாஸ்டினா அப்படின்னும் போது டக்குன்னு அந்த இடம் கூட என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் வந்து கதையோட ஓட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப சூப்பராக இருக்கிறனால அதெல்லாம் நம்ம மைண்ட் செட்லேயே வராது. இந்த ரெண்டு விஷயம் தாண்டி நம்ம பார்க்கும்போது படத்தில் வந்து சாயா சிங் இருக்காங்க, அவங்க ஒரு மருமகளாக வராங்க. அதுக்கு அடுத்தபடியாக இந்த படத்தில் வேல்ராஜ் கேமராமேன் இருக்காரு. இன்கேஸ் தனுஷ் அவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்தால் கூட வேல்ராஜ் தான் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேமராமேனாக வெப்பார் போல் இருக்கு. ஏன்னா அவர் குடும்பத்தோட ஒரு அங்கமாகவே மாறிட்டாரு. படத்தோட மியூசிக் டைரக்டர் ஷியான் ரோடனா இல்லை ஷான் ரோடனா அப்படிங்கிறதே ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. ஏன்னா ப்ரொனன்சியேஷன் தானே எப்படி வேணால் கூப்பிட்டுக்கலாம். பட் மியூசிக் அப்படிங்கிறது யூனிக்காக தனியாக தெரியுது. அவர் இந்த படத்தில் எதுக்கு வச்சாங்க அப்படிங்கிறது படத்துடைய பிஜிஎம்மாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு புரியுது. அந்த அளவுக்கு அட்ராக்ட் ஆகிருக்காரு தனுஷ் அவர்கள். குறிப்பாக பவர் பாண்டிக்கு போடுற தீம்லாம் வந்து சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ படத்துடைய அடுத்த கேரக்டர் ரேவதி அவர்கள் தான். ரொம்ப நாள் கழிச்சு வந்து இப்படி ஒரு கதாபாத்திரம், இப்படி ஒரு என்ட்ரி, இப்படி ஒரு கேமியோ ரோலா அப்படின்னு நம்மளே யோசிக்க வச்சிருவாங்க. அண்ட் யூஸ்வலி பார்த்தோம் அப்படின்னா எல்லா படத்துலையும் குட்டி பசங்க நிச்சயமாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ வர படங்கள்லாம் இந்த படத்தில் 2 குட்டி பசங்க இருக்கு, இன்னொரு ஒரு பெரிய பையனும் இருக்கான். இவங்க 3 பேருமே வந்து தனியாக ரொம்ப அழகாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கேஷுவலான சில பஞ்சஸ் தான். வேலை இருக்கிறவன் வேலை இல்லாதவங்களாம் ஒன்றும் கிடையாது, எப்பவுமே வெட்டி தான் நிரந்தரம் அப்படின்ட்டு ரொம்ப கேஷுவலாக ஒரு டைலாக், அதுவே செம ஹிட்டு. கேட்கும் போதே சில பேர் கிளாப்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜுக்குள்ள டிபேட்டே வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. கடவுள் கொடுக்குற பொண்ணும் இல்லை நம்ம லவ் பண்ணுற பொண்ணும் ரிசல்ட் ஒன்று தானே அப்படின்ற அளவில் சூப்பரான ஒரு பஞ்சு. இந்த படத்தில் ரோபோ சங்கர் இருக்காரு. அவர் என்ன காமெடி லென்த்தாக பண்ணுறாரு பார்த்தா ரொம்ப ஷார்ட்டு, ஒரு பெரிய ஸ்டாராக இந்த படத்தில் வந்திருக்காரு ஒரு சின்ன போர்ஷனில் மட்டும். அப்புறம் கௌதம் வாசுதேவன் அவரோட படத்தில் மட்டுமே கேமியோ ரோல் பண்ணுவார். பட் இந்த படத்துலையும் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு, அவர் ஒரு டேரக்டராகவே. அண்ட் டிடி இந்த படத்தில் இருக்காங்க. அண்ட் இந்த படத்துடைய எடிட்டர் வந்து பார்க்கும்போது பிரசன்னா. அண்ட் அவர் மட்டும் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கில் கொஞ்சம் கத்திரி போட்டிருந்தாரு அப்படின்னா இன்னும் செம்ம டெம்ப்டாக இருக்கும் இந்த படம். இப்போ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது டேரக்டர் அண்ட் ஆக்டர் தனுஷ் அவர்கள் மட்டும்தான். இந்த படத்துலேயே வந்து ரொம்ப அழகாக தனியாக துண்டா தெரிகிறவரே டேரக்டர் மட்டும்தான். ஸோ ஒரு படம் டேரக்ட் பண்ணும்போது எப்படி இருக்கணும், எந்த இடத்துல கட் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக நுணுக்கமாக தெரிஞ்சு வச்சு அந்த இடத்துல படத்தை முடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே வந்து ஒரு என்கேஜ் இருந்துகிட்டே இருக்கணும் ஆடியன்ஸுக்கும் நமக்கும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சு வச்சு பண்ணியிருக்காரு. ஸோ அவர் நினச்சா எந்த மாதிரி ஒரு மாஸ் படம் பண்ணலாம், பட் இப்படி ஒரு விஷயத்தை கதாபாத்திரத்தை கொண்டு வந்து ராஜ்கிரண் அவர்களுக்கு கொடுத்து இப்படி ஒரு கதை அவர் மூலமாக சொல்ல வைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. பொதுவாகவே வந்து ஒரு 50 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுடைய எமோஷன்ஸை நம்ம எப்படியெல்லாம் கையாளணும், அவங்களுக்கு எந்த மாதிரி மென்டாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப நல்லா பதிவு பண்ணியிருக்காரு. இதிலிருந்து இந்த படத்துலேருந்து நிச்சயமாக தனுஷ் அவர்கள் ஒரு நல்ல இயக்குனராக தமிழ் சினிமாவில் வலம் வருவார். அதையும் அந்த ரோலையும் சேர்த்து பார்ப்பார் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அண்ட் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பவர் பாண்டி நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறது இங்கே பதிவு பண்ணுங்கள். நான் கற்றுக்கிட்டு இருக்கேன், எனக்கு அவ்வளோ நல்லா வராது. அப்படியா? ஆமாம். அப்படின்னா இது நல்ல கேள்வியாச்சு. ஆஸ் அ டிரெக்டர்னா அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு டிரெக்டர். ஹி இஸ் வெரி கிளியர் அண்ட் ஹி இஸ் வெரி ஷார்ப். பயமா அப்படின்னு என்னென்ன